Hello viewers, welcome to Swathi Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ ரிங்ஸ் தான் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்துட்டு வேக வச்சு தோல் நீக்கி வச்ச உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம இத துருவி எடுத்துடலாம். பாருங்க, வேக வச்சு தோல் நீக்கி வச்ச உருளைக்கிழங்க நம்ம துருவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இத ஒரு பவுல் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு துருவி வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ண பிறகு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் போல் எண்ணெயை தடவி வச்சிடலாம். எண்ணெய் தடவினா வந்துட்டு ஒட்டாமல் வரும். கொஞ்சம் போல் எண்ணெயை தடவி வச்சிடலாம். பாருங்க, நல்லா ஒட்டாமல் இருக்குது. இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ரிங்கு மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு விரல்லையே சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ரிங் மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ரிங்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒன்றா இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி சலசலப்பு சத்தம் நிற்கணும். அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது இதே மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ ரிங்ஸ், உருளைக்கிழங்கு ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.